ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நேற்று எடுத்ததுப்பா. நேற்று வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி காலைல எடுத்த வீடியோ நாளைக்கு காலைல தான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண முடியும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா அப்பப்போ வீடியோ போட மாட்டேங்கிறேன் அப்படி சொல்லிட்டு. என்னென்னா நேற்று காலையிலேருந்து நான் விடிய காலம் தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணேன்ட்டு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா காலையில் எப்பயும் போல் தூங்கி ஏந்திரிச்சு ஒரு நாளுக்கு முன்னாடியே ஓனர் சொல்லிட்டாங்க, மேல் மாடியிலேருந்து கீழே வரைக்கும் பெருக்கி தொடச்சிடு அப்படின்ட்டு. ஏன் நேற்றே செய்ய சொன்னாங்க அப்படின்னா, இன்றைக்கி ரம்ஜான் இருக்கு இல்லையா, இன்றைக்கி ரம்ஜான்னா காலையில் எங்கெல்லாம் விடிய காலமே ஏஞ்சி ரெடியாகி போயிடுவாங்க. அதுக்காக அந்த டைமில் பெருக்கி தொடச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் நேற்றே ரெடி பண்ணிட்டேன். சரி, பெருக்கி தொடச்சிட்டேன். மேல் மாடிலேருந்து கீழே வரைக்கும் பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு, வெளியே படிக்கட்டு வாசலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு, இந்த சைடில் பின்பக்கம் வாசல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தண்ணி ஊற்றி க்ளீனாக கழுவி முடிச்சிட்டேன். சரிங்களா, முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே அந்த கிச்சனுக்கு போயிட்டேங்க. காலைல ஏஞ்சதுலேருந்து உட்காரவே இல்லை, வேலை செஞ்சுனே தானே. செஞ்சு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே இந்த பெரிய கிச்சனுக்கு அங்கே போயிட்டு சமோசா போண்டா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு டீ வச்சு எடுத்துன்னு போய் அவங்களுக்கு அங்கே வச்சுட்டு, அப்புறம் ஒரு 6:30க்கு நான் இங்கே வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன்ப்பா. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அப்புறமா அங்கே கிச்சனுக்கு எல்லாம் கும்பலாக போனாங்களா, போயிட்டு அங்கே சல்லி முடிச்சுட்டு சாப்பிட்டு இங்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஆரம்பித்தாங்க பாருங்கள். அப்போ ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வேலைலாம். இப்போ காமிக்கிற இல்லையா, இதெல்லாம் பிஸ்கெட் மாதிரி இருக்கும், அதில் சாக்லேட்லாம் போட்டு ரெடி பண்ணது. இது என்னென்னா, இது எல்லாமே ஓனர் அவங்க பண்ணது தாங்க, எங்கள் ஓனரோடைய பொண்ணுங்க பண்ணது தான் இது. எப்போவுமே ரமஜான் வருது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்லேயே கேக்காக இருந்தாலும் சரி, ஃபலூடா இருந்தாலும் சரி, இல்லை சாக்லேட் செய்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே தான் ரெடி பண்ணுவாங்களே, கடையில் வாங்கவே மாட்டாங்க. இப்போ மற்ற ஓனர் வீட்டிலாம் எதனா ஒன்று வேணுன்னா கடையில் ஆர்டர் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் எங்கள் ஓனர் வீட்டில் அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே நிறைய விஷயம் இதுக்காக கோச்சிங் போய் படித்தாங்களா என்னென்னு தெரியல. கேக்கு செய்கிறதெல்லாம் வேறு லெவலில் செய்கிறாங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், நான்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்குறேன், எப்பட்றா இது அப்படின்னு. இப்போ நம்மளாம் சோறு குழம்பு ஆக்கிறதுலாம் எப்படி தெரியுமாங்க, சாப்பாடு வச்சாலாம் குழம்பு வச்சு பொரியல் வச்சு ரசம் வச்சிடலாம், அப்படியே ஒரு தோராயிரமாக கூட பண்ணிக்கலாம். அப்படியே சாப்பாடு ஃபுல்லாக கற்றுன்னு தான் சமைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த சாக்லேட்டு அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிஜமாக சொல்கிறேன், க்ளீனாக கற்றுக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் அதில் எதனா ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட ஒழுங்காக வராது, பார்த்துக்கோங்க. கரெக்டாக அதனாலே பொறுமையாக பார்த்து உட்காந்து எல்லாமே ரெடி பண்ணாங்க. அந்த பிஸ்கெட் மாதிரி இருந்துச்சு, அது ரெடி பண்ணாங்க. அப்புறம் நிறைய என்னென்னவோ செஞ்சாங்கங்க. செஞ்சு எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் எடுத்துகிட்டு வச்சாங்க, நாளைக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ தான் இது பண்ணியிருக்கேன் இல்லையா, இது மேங்கோ, அப்புறம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணாங்க. அதோட பேர் இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது. இத்தனை வருஷமாக செய்கிறாங்க, நானும் அவங்க கூட தான் இருக்கிற, ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கு பேர் என்னென்னு கேட்காத விட்டுட்டேங்க. அதனால் அவங்ககிட்ட வீடியோவில் நான் சொல்ல முடியல. என்னென்னா அந்த பாப்பா பாதி ரெடி பண்ணிச்சு. அது லேயர் அதாவது கீழே ஒயிட் கலரில் போடணும். அப்புறம் நடுவில் என்னென்ன க்ரீம்லாம் ரெடி பண்ணி ஊற்றுறாங்க. அதுக்கு மேலே மேங்கோ ஜூஸ், அதுக்கு மேலே கட் பண்ணி வச்ச ஃப்ரூட் இதெல்லாம் வைக்கணுங்க. பாதி வரைக்கும் அந்த பாப்பா செஞ்சு அதுக்கு மேலே நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு கேக்கோ எது செஞ்சாலும் கை வச்சு ஒருக்கா செஞ்சுட்டு அடி போக மாட்டாங்க கிச்சனை விட்டுட்டு. ஏன்னா ஒன்று செய்யுதுன்னா டக்குனு செஞ்சு முடிச்சா தானேங்க நம்மளும் எல்லாத்தையும் எடுத்து யாரை கட்டிட்டு பெருக்கி தொடச்சிட்டு படுக்க முடியும். இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படியே பொறுமையாக பார்த்து உட்காந்து செய்கிறதுக்குள்ளே நம்ம அப்படி செய்கிறாங்களா, அப்புறம் அவங்களுக்கு இடுப்பு வலிக்கும். என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் போயிட்டு ஏசி போட்டு சோபாவில் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறது, அப்படியே ஹாயாக உட்காந்துட்டு மறுபடியும் ரெடி பண்ணுறது, இப்படியே தான் பண்ணுவாங்களே. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா டக்குன்னு முடிச்சிட்டா போதும், நம்ம எடுத்து போட்டு எனக்கு கழுவி வச்சுட்டு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் ஆகாதுடான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாப்பா விட்டுட்டு போனது மீதி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு, அந்த ஃப்ரூட்லாம் கட் பண்ணி மேலே அழகாக போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா, இது செஞ்சுன்னு இருக்கும் போதே எனக்கு ஃபோன் வருதுங்க. என்னென்னா, வெளியே மறுபடியும் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது இன்றைக்கி ரம்ஜான் இல்லையா, இன்றைக்கி ஜென்ஸுங்கெல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதே மாதிரி லேடிஸுங்கெல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம். அது 2 இதுக்குமே நாங்கள் தான் ஆல்ரெடி நாங்கள் ரம்ஜான் நோம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டோம். அது நான் வீடியோவை கூட உங்களுக்கு போட்டேன். மறுபடியும் தூசி அதெல்லாம் விழுந்துருக்கும் இல்லையா, இப்போ மறுபடியும் ஒருக்கா சும்மா லைட்டாக போய் பெருக்கி துடைக்க சொன்னாங்க. பெருக்கி துடைத்து ஃபோன் கூட வேலை செய்கிறாங்களாம், வா வான்னாங்க.
போனேங்க. போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட வேலை செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். செஞ்சுனே இருக்கிறேன். மறுபடியும் எங்கள் ஓனர் என்ன ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கு இங்கே வான்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட இருங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்புறம் அவங்க திட்டுவாங்கள்ல, நீ மட்டும் வீட்டில் போய் இருப்பேன், நாங்கள் மட்டும் வேலை செய்யணும், கூட வேலை செய்கிறவங்க திட்டுவாங்கள்ல, அவங்க கூட கொஞ்சம் சமாதானம் பேசிட்டு அப்புறம் இங்கே ஓடியாந்தேன். இங்கே வந்துட்டா இங்கே என்னை இங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. என்னை மறுபடியும் க்ளீன் பண்ண அனுப்பவே இல்லை. அங்கேருந்து ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, நீ மட்டும் போய் வீட்டில் உட்காந்துக்கிற, இங்கே நாங்கள் மட்டும் வேலை செஞ்சுருக்கிறோம், நீ மட்டும் வேலை செய்ய மாட்டேங்கிறோன்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே வீட்டில் வேலை வாங்கிறது எனக்கு தானே தெரியும். சொன்னாங்க கேட்கவா போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்குதுங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களும் கொஞ்சம் அப்படியே கேட்டுன்னு விட்டுட்டாங்க. இங்கே எதுக்கு வர சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து கொடுக்குறது, இது பண்ணுறது எல்லாமே இவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். கிச்சனில் மட்டும் வேலை இருக்காது, டக்குன்னு மேலே வாங்குவாங்க, டக்குன்னு துணி ஐரன் பண்ணுவாங்க, டக்குன்னு ஒன்று ஒன்று அப்படியே ஃபாட்லேயே தான் அப்பப்போ தான் அந்த முன்னாடியே முடிவு எடுத்து முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கின்ற கதையே இவங்களுக்கு கிடையாது. பார்த்துக்கோங்க, மிஷின் மாதிரி நம்மளை இந்த பக்கம் ஒருத்தர் கூடுவாங்க, அந்த பக்கத்தில் ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. அப்புறம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதான் நேற்று வந்து அங்கே வெளியே அந்த அக்காங்க கூட வேலைக்கு செய்கிறதுக்கு நான் போகவே இல்லை. அதாவது ஜென்ஸுங்க லேடிஸ்லாம் தங்குறாங்கல்ல, அங்கெல்லாம் பெருக்கிறதுக்கு போகவே இல்லையா. இவங்க வந்து வீட்டில் மட்டும் தான் வேலை செய்யணும். அப்புறம் இங்கே வந்து தனியாக, அங்கெல்லாம் எப்படி ஜென்ஸ் லேடிஸ் தனித்தனியாக நாளைக்கு வந்து பார்ட்டி பண்ணுவாங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்டு உள்ளேயும் வந்து ஜென்ஸுங்கெலாம் தங்கிறதுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும். சரிங்க, அது ரூம்னால் பெரிய ஹால் மாதிரி, அது வந்து மெக்லிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் வந்து எங்கள் வீட்டில் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறது, டீ ஜூஸ், டீ வைக்கிறதுக்கு அந்த இது ஜூஸ், அப்புறம் வந்து அல்வா, என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இங்கேயும் ரெடி பண்ணி வச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க. எல்லாருமே காலையிலே வந்து, அதாவது எங்கள் ஓனர் வீட்டோட சொந்தக்காரர் அவங்க ஓனர் வீட்டு அவங்க சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க. எங்கள் ஓனரோடைய எங்கள் மேடமோட கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராச்சும் என்ன வந்து எல்லோரும் வந்து சலாம் வச்சுட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி போவாங்க. அதுக்காக இங்கே எல்லாமே ஒரு சைடு ரெடி பண்ணங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனில் ஃபுல்லாக எடுத்து வைக்க முடிஞ்ச அளவுக்கு பெருக்கி தொடச்சிட்டு கழுவிட்டு இது பண்ணிட்டேன். மறுபடியும் நான் கிச்சனை கழுவிட்டு மறுபடியும் போகிறேங்க. மறுபடியும் கேக் அதெல்லாம் எடுத்து வச்சு நானும் செஞ்சுன்னு உட்காந்துருந்தாங்க. அதை வந்து நான் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி நீ பெருக்கினேன். நேற்று அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டுங்க. ரூமுக்கு போய் படுக்கலான்னு பார்த்தா காலு கொடியுது, உயிர் போகிற மாதிரி தாங்கவே முடியல. அப்புறம் தைலம் விக்ஸு அது இது பூசின்னு படுத்து அதுக்கப்புறம் தூங்கினேன். தூங்கி எழுந்து இப்போ தான் படுத்த மாதிரி இருக்குது. டக்குன்னு மறுபடியும் விடியாகலாம் 5:30 ஃபோன் வருது, கீழே வான்னு சொல்லிட்டு வந்தால் 2 பேர் துணி எடுத்து கொடுத்தாங்க. அது போய் அயன் பண்ணணும். அந்த துணி எடுத்துன்னு வந்து அயன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைலாம் இன்றைக்கி என்னென்ன வேணுமோ செஞ்சேன். இன்றைக்கி என்ன பண்ணேன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.